வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா பணத்தை பறி கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்னடா ஆச்சுன்னு அண்ணாமலை ரொம்பவே பதறி போய் கேட்டுட்டு இருக்காரு. இது வெறும் ஆக்சிடென்ட் இல்லப்பான்னு முத்து சொல்லுடே, புரியுற மாதிரி சொல்லுடாங்கிறாரு. அப்பா, மீனா ஒரு ஆர்டர் எடுத்ததுக்காக பணம் கொடுக்கணும்னு சொன்னார்ல அப்படின்னு முத்து சொல்ல, பணம் தான் ரெடி ஆயிடுச்சு இல்லங்கிறாரு அண்ணாமலை. அப்படின்னு முத்து ஏதோ சொல்ல வர, பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மாமா. சீதா சீட்டு போட்ட பணம், அப்புறம் அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன்லாம் வாங்கி கொடுத்தா. அத குடுக்க தான் ஆட்டோல போய் மண்டபத்துக்கிட்ட இறங்கி போய்கிட்டு இருந்தேன். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க முடியாம மீனா அழ. அப்புறம் என்ன, நீ அதுக்கு முன்னாடி வேற யாராவது ஆர்டர் வாங்கிட்டாங்களான்னு ரவி கேக்குறாரு. இல்லடா, இவகிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 திருட்டு பசங்க ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, திருடன்களா அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே அதிர்ச்சியாயி கேட்க, ஆமா, அவங்க இவகிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டு போயிருக்கானுங்க. மீனாவும் எவ்வளவோ முயற்சி பண்ணி இருந்திருக்கா. ஆனா அவங்கள பிடிக்க முடியல. பைக்ல வந்தவன் இவள தள்ளி விட்டுட்டு போயிருந்திருக்கான். கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு முத்து சொல்லி முடிக்க, அட பாவிகளா, ஏன் இப்படி ஊர் கெட்டு போய் கிடக்கு? அங்கங்க இப்படி நடந்துகிட்டு தான் இருக்குன்னு அண்ணாமலை சொல்ல, பணத்தை ஒழுங்கா எடுத்துட்டு போயிருக்கணும். இவ அசால்ட்டா போயிருப்பா, அதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எந்த ஒரு கவலையுமே இல்லாம சொல்றாங்க விஜயா. கையில ரொம்ப அடிபட்டுருச்சா மீனான்னு ஸ்ருதி கேட்க, ரோட்ல ரொம்ப உரசிருச்சு போல இருக்கு, மருந்து போட்டு கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்களான்னு அதுவரையில அமைதியா நின்று இருந்த ரோஹிணி கேக்குறாங்க. ஆ, அதெல்லாம் போட்டாங்கங்கிறாரு முத்து. அழாதம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, கடன் வாங்கி வச்சிருந்த பணம் திருட்டு போயிருச்சு இல்லப்பா, அதான் அழுவுறாங்கிறாரு முத்து. அப்ப அந்த ஆர்டரு அப்படின்னு ரவி சொல்ல, அந்த ஆர்டர் வேற ஒரு ஆள் கைக்கு போயிருச்சு அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவுக்கு உள்ளர குதூகலமா இருக்கு. ஆர்டர் போடுனது கூட எனக்கு பெருசா கவலை இல்ல மாமா. ஆனா என் தங்கச்சி அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்கி கொடுத்தா. இப்ப அந்த பணமும் திருட்டு போயிருச்சு. இப்ப நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேனே தெரியல அப்படின்னு மீனா அழ. இரக்கமே இல்லாம பாத்துட்டு இருக்காங்க விஜயா. இதுல உன்னோட தப்பு ஒண்ணுமே இல்லையேம்மா. இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. பணத்தை கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம். நீ ஏன் அவனை துரத்திக்கிட்டு ஓடின? உனக்கு ஏதாவது பெருசா ஆயிருந்தா என்ன பண்றது? பாரு எப்படி கையில அடிபட்டிருக்குன்னு அப்படிங்கிற அண்ணாமலை முத்துக்கிட்ட திரும்பி, டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேக்குறாரு. எலும்புல எல்லாம் எதுவும் அடி இல்லப்பா, மாத்திரை கொடுத்திருக்காங்க, சரியாயிரும்னு சொன்னாங்க அப்படின்னு முத்து சொல்ல, கொஞ்சம் மனசாட்சி உறுத்துற விஜயா, அவ்வளவுதானே, பெருசா ஒண்ணும் அடிபடலையே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படின்னு ஏவி இரக்கமே இல்லாம சொல்ல, எல்லாருமே முறைக்கிறாங்க விஜயாவ. உடனே முத்து பயங்கரமா கோவமாயிடுறாரு. பாருங்கப்பா இவங்கள, என் பொண்டாட்டிக்கு அடிபட்டிருக்குன்னா இவங்க சமைக்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து கத்த, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க, அப்படின்னா வீட்ல யாரும் எதுவும் சாப்பிட வேணாமா அப்படின்னு திண்ணி பண்டாரம் விஜயா கேட்க, அதுக்கு இப்ப கூட அவங்க உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கணுமா ஆண்டி? இதெல்லாம் டூ மச் ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி வேகமா சொல்ல, அம்மா, வேணும்னா ஒரு நாளைக்கு வெளியே கூட வாங்கிக்கலாம். நீங்க சும்மா அண்ணிய வேலை செய்ய சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ரவியும் சொல்லு. அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. மீனா, நீ அழுகாதம்மா, பணம் தானே, பாத்துக்கலாம். ஏண்டா, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதெல்லாம் வர்ற வழியிலேயே கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அப்பா, அப்ப பணம் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு மனோஜ் முன்னாடி வந்து சொல்ல, ஏண்டாங்கிறாரு அண்ணாமலை. என்னோட 30 லட்சம் ரூபாயை கண்டுபிடிக்க சொல்லியே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், ஏன் பணமே கிடைக்கல, இந்த 2 லட்சம் ரூபாய்ல எப்ப கிடைக்கிறது அப்படின்னு மனோஜ் சொல்ல, உடனே அண்ணாமலை மீனா பக்கம் திரும்பி, உனக்கு பணம் தானே, விஜயா இங்க வான்னு கூப்பிடுறாரு. என்னன்னு புரியாம விஜயாவும் எழுந்து வர, உன் நகைங்கள்ல கொஞ்சம் கொடு, அதை வச்சு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அசால்ட்டா சொல்ல, விஜயா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. என்ன பாக்குறாங்கிறாரு அண்ணாமலை. என்ன விளையாடுறீங்களா? இவ எங்கேயோ போய் பணத்தை தொலைச்சிட்டு வருவா, நான் ஏன் நகைய கொடுக்கணுமா அப்படின்னு விஜயா ரொம்பவே திமிரா கேட்க, நீ போட்டிருக்க நகைவா கேக்குறேன், பீரோல கொஞ்சம் இருக்குல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எதையும் தர முடியாது அப்படின்னு விஜயா தென்னாவட்டா சொல்றாங்க. அப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா, சீதா அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கா, அவ திருப்பி கொடுக்கணும் இல்ல, உன் நகைய கொடு, அவ திருப்பி கொடுத்துருவாங்கிறாரு அண்ணாமலை. என்னால தர முடியாதுங்கன்னு விஜயா சொல்ல, அப்பா, என்கிட்ட இருந்த கூட தான் 30 லட்சம் ரூபாய் பணம் காணாம போச்சு. எனக்கு இந்த மாதிரி அம்மா கிட்ட நகை கேட்டீங்களான்னு கேக்குறாரு மனோஜ். டேய், உன்கிட்ட இருந்து காணா போகல, உன் முட்டாள்தனத்தால ஒருத்தன் உன்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டான், அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாதுங்கிறாரு முத்து.
அம்மா, அப்பா தான் சொல்றாருல்லம்மா, நீங்க நகைய குடுத்து ஹெல்ப் பண்ணுங்களேங்கிறாரு ரவி. டேய், நீ சும்மா இருடா. ஏங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் அந்த நகைய குடுக்க முடியாதுங்கிறாங்க விஜயா. இதோ பாரு, மீனா அவ நகைய உன்கிட்ட குடுத்து வச்சிருந்தா. அது இருந்தாலாவது அத மட்டும் குடுக்க சொல்லியிருப்பேன். அது என்னாச்சுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. அம்மாவும் இந்தா அவனும் தானே சேர்ந்து தானேப்பா வித்தாங்க. அத கவரிங்கா வேற மாத்தி வச்சாங்க அப்படின்னு முத்து சொல்ல. டேய், அதான் அந்த பணத்த திருப்பி குடுத்தாச்சு இல்லங்கிறாரு மனோஜ். டேய், பணத்த திருப்பி குடுத்தாலும் திருட்டு இல்லன்னு ஆகாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல. விஜயா, நான் சொல்றத கேளு. உன் நகைய குடுங்கிறாரு அண்ணாமலை. என்னால குடுக்க முடியாது. இவ வீம்புக்குன்னு அந்த சிந்தாமணிய ஜெயிக்கணும்னு போய் இவ கையில நல்லா வாங்கியிருக்கா. இப்ப பாத்தீங்களா போயிடுச்சா. இதுக்குதான் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம்னு சொல்றது இதுக்குதான். இவளோட பேராசையினாலதான் இப்படிலாம் நடந்திருக்குன்னு வெந்த புண்ல வேலை பாய்ச்சிட்டு இருக்காங்க விஜயா. வேகமா எழுந்திருக்கிற மீனா, அத்தை, நான் ஒன்னும் பெருசா சம்பாதிக்கணும்லாம் ஆசைப்படல. என்ன நம்பி என்கிட்ட ஆர்டர் வந்துச்சு, அதை எடுத்து நல்லபடியா செய்யணும்னு தான் நினைச்சேன். நான் ஒன்னும் பேராசை புடிச்சவ கிடையாது. உழைச்சுதான் சம்பாதிக்கிறேன்னு அந்த ஒண்ணுக்கு மேலாத விஜயாவுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க மீனா. பணம் தேவைன்னா கூட கடன் தான் வாங்குவேன். அடுத்தவங்க நகையை எடுத்து வச்சு அதை அப்புறம் போலியா மாத்தி வச்சு நடிக்கிறதெல்லாம் எனக்கு வராதுன்னு செம்மையா முதல் முறையா பதிலடி கொடுக்குறாங்க மீனா. விஜயாவுக்கு முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறதுன்னு தெரியல. அப்படி சொல்லு மீனா. டேய் ஓடுகாலி, உனக்கும் சேர்த்துதான் கேட்டுச்சா அப்படின்னு முத்து சொல்ல. மீனா, அது இப்ப முடிஞ்சு போன விஷயம். அவ்வளவு பணத்தையும் கொடுத்தாச்சு. நீங்க எதுக்கு இப்ப ஆன்ட்டிய குத்தி காட்டுற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ரோஹிணி கேப்ல ஐஸ் வைக்க பாக்க. என்ன பத்தி சொன்னா நான் தானே கேட்க முடியும். நான் யார் நகையையும் பணத்தையும் திருடினது கிடையாது. யார்கிட்டயும் பொய் சொல்லி நடிச்சதும் கிடையாது. நான் நானாதான் இருக்கேன்னு ரோஹிணிக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. ரோஹிணியோட வாய் அப்படியே ஃபெவிகால் போட்ட மாதிரி ஒட்டிக்குது. இதுக்கெல்லாம் நான் அசந்துடுவேனாங்கிற மாதிரி விஜயா வந்து முன்னாடி நின்னு, நீ எப்படி வேணா இரு, உனக்காக நான் நகையெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்ல. விஜயா, இந்த நேரத்துல கூட இப்படிதான் சொல்லுவியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க. ஏங்க, இவ நிஜமா பணத்தை திருட்டு கொடுத்தாளா இல்ல வேற ஏதாவது பண்ணாலான்னு யாருக்கு என்ன தெரியும். நாம என்ன போய் பார்த்தோமா. இவளை நம்பி நகையெல்லாம் கொடுத்தா அதுவும் திருட்டு போயிடுச்சுன்னு வந்து சொல்லுவா அப்படின்னு விஜயா சொல்ல. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கேங்கிறாரு அண்ணாமலை. மாமா, வேண்டாம் மாமா, அத்தை நகை எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். அத்தையே அதை கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாங்கிறாங்க மீனா. ஏமா இப்படி சொல்றேன்னு அண்ணாமலை கேட்க. நீங்க முதல்ல சொல்றப்பவே நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் மாமா. ஆனா நீங்க பேசுறப்ப குறுக்க பேச வேணான்னு இருந்தேன். பணம் திருட்டு போனது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அது எங்க கஷ்டம். ஆனா அதுக்காக அத்தை ஒண்ணு அவங்க நகைய கொடுக்க வேணாம்னு மீனா சொல்ல. ஆமாப்பா, இந்த வீட்ல இருக்கிறதுக்கே இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு அம்மா தினமும் நியூஸ் பேப்பர்ல வர மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல அவங்க கிட்ட இருந்து நகைய வாங்கினோம்னா அவ்வளவுதான். சாப்பிடுற சாப்பாட்டை கூட நிம்மதியா சாப்பிட முடியாது. அவங்க நகையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லப்பா அப்படின்னு முத்து சொல்ல. அப்ப பணத்துக்கு என்னடா பண்ணுவீங்கங்கிறாரு அண்ணாமலை. அப்பா, எவ்வளவையோ தாண்டி வந்துட்டோம்ப்பா. மீனா ஒவ்வொரு ஆர்டர் பண்ணும் போதும் போராடி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா. அது மாதிரி இந்த கஷ்டத்துல இருந்தும் நாங்க தாண்டி வெளியே வந்துருவோம். நாங்க பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல. மீனாவும் கொஞ்சம் உறுதியோட, ஆமா மாமா, நான் எப்பாடு பட்டாவது என் கடனை அடைச்சிருவேன். ஆனா அத்தையோட நகை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போற மீனா இன்னைக்குதான் ரொம்பவே கியூட்டா தெரியுறாங்க. விஜயா அப்படியே மிதப்பா நின்னுட்டு இருக்க. ஒரு கூட்டு குடும்பத்துல ஒருத்தருக்கு கஷ்டம்னு வரும்போது உன்னோட நகைய கழட்டி கொடுக்கலான்னு உனக்கு தோணவே இல்ல பாரு. உன் நகையை நீயே வச்சுக்கோ, நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போக எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு திரும்புறாங்க. விஜயா மட்டும் உர்ராங்குட்டான் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டு மீனாவோட அம்மா சீதா சத்யா 3 பேரும் வர்றாங்க. நல்லா இருக்கீங்களா அண்ணேன்னு அவங்க கேட்க. நல்லா இருக்கிறேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அண்ணாமலை கேக்குறாரு. நல்லா இருக்கேன்னு அவங்க சொல்ல. சீதா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. நல்லா போயிட்டு இருக்கு மாமா அப்படின்னு சீதா சொல்ல. சத்யா, பரீட்சையெல்லாம் எழுதிட்டேன்னு மீனா சொன்னா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. நல்லா எழுதியிருக்கேன், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சத்யா ரொம்பவே சந்தோஷமா சொல்ல. ரொம்ப சந்தோஷம், உங்க அப்பாவோட ஆசையை நீ எல்லாம் தான் நிறைவேற்றணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. அங்க உருண்டு வந்துகிட்டு இருக்க விஜயாவை பார்த்து வணக்கங்கிறாங்க மீனா அம்மா. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாம விஜயா வந்துகிட்டு இருக்க. விஜயா வந்திருக்காங்க பாருங்கிறாரு அண்ணாமலை. ஆ, தெரியுது, என் எதிரில தானே நிக்கிறாங்க, அந்த அளவுக்கு என் கண்ணு என்ன மங்கி போச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நீங்க வாங்கம்மான்னு கூட்டிட்டு போறாரு அண்ணாமலை.
மீனான்னு கூப்பிட வெளியே வர்ற மீனா அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனா, மீனா, என்னடி இது? உனக்கு அடிபட்டுருச்சுன்னு மாப்பிள்ள ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு மீனாவோட அம்மா அவங்க கைய பதட்டமா புடிச்சிட்டு கேக்குறாங்க. அக்கா என்னக்கா இது சின்ன அடின்னு சொன்ன அப்படின்னு சீதாவும் கேக்க, சீதா நீ ஒண்ணும் பயப்படாத, இது சின்ன அடிதான், பயப்படாதம்மான்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. பாவி பசங்க உங்ககிட்ட இருந்து பணத்தை வேற திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு அப்படின்னு மீனா அம்மா கேக்க, அக்கா யாருக்கா அதுன்னு சத்யா கேக்குறாரு. தெரியலடா, திடீர்னு வந்து பணத்தை புடுங்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏன்க்கா அவங்கள துரத்திக்கிட்டு எல்லாம் போன அப்படின்னு சீதா கேக்க, பணம் போயிடுச்சே சீதா அப்படின்னு மீனா சொல்ல, அது போனா வந்துரும், உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படின்னு சீதா சொல்ல, உனக்கு மட்டும் ஏண்டி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு மீனா அம்மா அழ ஆரம்பிக்க, எல்லாம் சரியாயிடும், ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்லம்மா நான் உங்க அம்மா கேக்குறாங்க. பெருசா ஏதாவது ஆகியிருந்தா நான் என்னடி பண்றதுன்னு மீனா அம்மா அழ, இப்ப எதுக்கு நடு வீட்டுல நின்னு அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்க குடும்பத்துக்கே அது மட்டும்தான் தெரியுமா? அவ நல்லா தானே இருக்கா அப்படின்னு விஜயா திமிரா கேக்க, அவங்க பொண்ணை இப்படி பார்த்தா பதட்டமா இருக்காதான்றாரு அண்ணாமலை. எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காத, போ போய் முதல்ல உங்களுக்கு காஃபி போட்டு கொடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்படியே தீய முழுங்குன மாதிரி திக்குன்னு பாக்குறாங்க விஜயா. இல்லன்னு அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டான்னு அவசரமா மீனா அம்மா மறுக்க, அம்மா உட்காருங்கம்மா நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேங்கிறாங்க மீனா. அக்கா நீ இந்த கைய வச்சுட்டு ஒண்ணும் பண்ணாத, நான் போய் எடுத்துட்டு வரேங்கிறாங்க சீதா. உடனே விஜயா பரபரப்பா, இரு இரு, நானே போய் எடுத்துட்டு வரேன், ஒருத்திய கிச்சன் வரைக்கும் விட்டுதான் இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு, இவ வேற உள்ளர வர பாக்குறா அப்படின்னு ரொம்பவே வந்தவங்களை கேவலப்படுத்திட்டு உள்ளர போறாங்க விஜயா. நீங்க உட்காருங்கம்மான்னு சொல்ல சீதாவுக்கு உண்மையிலேயே ரொம்ப கோவமா இருக்கு. எல்லாரும் போய் கட்டில்ல உட்கார்றாங்க. என்னதான்க்கா ஆச்சுன்னு சீதா கேட்க, ஆட்டோல இருந்து இறங்கி மண்டபத்துக்கு போயிட்டு இருந்தேன் சீதா, அப்பதான் அந்த திருட்டு பசங்க வந்து பணத்தை புடுங்கிட்டானுங்க, எல்லா பணமும் போயிடுச்சு, சாரி சீதா அப்படின்னு மீனா சொல்ல, என்னக்கா நீ எனக்கு எதுக்கு சாரி சொல்ற, பரவாயில்ல விடு, பணம் தானே, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல, அது வரைக்கும் போதுன்னு சீதா சொல்ல, ஆமாக்கா நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த திருட்டு பசங்களை மாமா எப்படியும் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சத்யா ரொம்பவே கான்பிடென்டா சொல்றாரு. கண்டிப்பா மாட்டுவானுங்கன்னு சொல்ல, ஏன் பணம் போனா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் சீதா, நீ எத்தனை மாசம் சீட்டு போட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், மீனா சொல்ல, பரவாயில்ல விடுக்கா, நீ எங்களுக்காக சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு செலவு பண்ணியிருக்க, அதெல்லாம் கணக்கு பார்த்தா எங்கேயோ போகும், இதுல என்ன இருக்கு விடுன்னு ரொம்பவே பெருந்தன்மையா சொல்றாங்க சீதா. இல்ல சீதா, யாரோ உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வேற வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன், அத நினைச்சா தாண்டி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு மீனா மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. மீனா அழாத, மீனா அழாத, நடக்கணும்னு இருந்திருக்கு, நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் பெருசா ஆகாம பொன்னியம்மன் காப்பாத்தி இருக்கா, அதுவே எங்களுக்கு போதும்னு மீனா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நீ அழாதக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வேலைக்கு போயிடுவேன், அந்த பணத்தை நான் சம்பாதிச்சு தரேன்க்கா உனக்கு அப்படின்னு சத்யா ரொம்பவே பொறுப்பா சொல்ல, எல்லாருமே சத்யாவை பாக்குறாங்க. அம்மா அது கஷ்டப்பட்டு உழைச்ச பணமா, அது எங்கேயும் போகாது, கண்டிப்பா அது உங்க கைக்கு வரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. சீதா உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ கடன் வாங்கினல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் டைம் கேளு, எப்படியாவது நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடுறேன் சீதா, உன்னை நம்பி கேட்ட உடனே கொடுத்தாங்கல்ல, இந்த காலத்துல சொந்தக்காரங்க கூட கொடுக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தங்க உனக்கு நம்பி குடுத்திருக்காங்க, கொஞ்சம் டைம் கேளு நான் குடுத்துடுறேன், ஏதாவது ஒரு ஆர்டர் கண்டிப்பா வரும், ராத்திரி பகல்னு வேலை செஞ்சாவது நான் அதை குடுத்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, செம்புல தண்ணி எடுத்துட்டு வர்ற விஜயா, ஆ இந்த கைய வச்சுட்டு வீட்ல வேலை செய்ய முடியல, மண்டபத்துல மட்டும் போய் வேலை செஞ்சிருவியா அப்படிங்கிற விஜயா தண்ணி யார் கையிலையும் கூட கொடுக்காம செம்ப நங்குன்னு டீப்பாயில வச்சுட்டு போறாங்க. எப்பவுமே உனக்கு உன் கவலை தானா, கொஞ்சம் பேசாம தான் இரேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அக்கா நீ எதுவும் கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நானு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கூட கொடுத்துக்கிறேன், அத பத்தி எல்லாம் நீ யோசிக்காதங்கிறாங்க சீதா. இப்போ வெளியே போயிருந்த முத்து வர்றாரு. வாங்கத்த இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு கேட்க, எழுந்து நின்னு சீதா அம்மா வாங்க மாப்ள அப்படின்னு நிக்க, என்னத்த ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு முத்து கேக்குறாரு. மீனாவுக்கு இப்படி ஆயிடுச்சு மாப்ளன்னு அவங்க அம்மா சொல்ல, என்னத்த பண்றது, பணம் போனா போகட்டும்னு இவ விட்டுருக்கணும், எங்க நீங்க தான் அவளுக்கு தைரியத்தை ஓவரா ஊட்டி வளர்த்துருக்கீங்களே, நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, 2 நாள்ல கட்ட பிரிச்சிடலாம், கை சரியாயிடும்னு முத்து சொல்றாரு. மாமா யார் திருடினா என்னன்னு தெரிஞ்சுதா சத்யா கேட்க, போலீஸ்ல சொல்லியிருக்கேன்டா, பசங்க கிட்டயும் அங்கங்க விசாரிக்க சொல்லியிருக்கேன், எப்படியும் மாட்டிருவானுங்க அப்ப இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல,
முத்து, போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க தேவையில்லாம எதுலயாவது போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிப்பான்னு உடனே ஒத்துக்கிறாரு முத்து. மீனா, நீ இந்த மண்டபத்துல ஆர்டர் எடுக்க பணம் கட்டணும்னு சொன்னியே, அது எந்த மண்டபம், எங்க இருக்குங்கிறாரு. சீதா, என் பர்ஸ் அங்க இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன்னு மீனா சொல்ல, சீதா எழுந்து போய் எடுத்துட்டு வர்றாங்க. சீதா பர்ஸ ஓபன் பண்ண உள்ள இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து, இந்தாங்க இதாங்கன்னு மீனா நீட்ட, ஓஹோ, இந்த மண்டபம் தானா, சரி நான் பாத்துக்கிறேங்கிறாரு முத்து. சீதா, அத்தை எல்லாம் சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே போக, என்னது சாப்பிட்டுட்டா அப்படின்னு விஜயா பயங்கர அதிர்ச்சிய காட்ட, பின்ன வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிட்டுட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அவ்வளவு பேருக்கெல்லாம் இங்க செய்யல, அவளே கையில கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு விஜயா சொல்ல, ஏன் அவ மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு முத்து கோவமா கேட்க, மாப்பிள்ள இல்ல பரவாயில்ல நாங்க கிளம்புறோம் அப்படின்னு மீனா அம்மா சொல்ல, அத்தை இருங்க அத்தை, நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கி தரேங்கிறாரு முத்து. இல்ல மாப்பிள்ள பரவாயில்ல, நாங்க மீனாவை பார்க்க தான் வந்தோம், நாங்க கிளம்புறோம்னு மீனா அம்மா சொல்ல, ஆமா மாமான்னு சத்யாவும் தலையாட்டுறாரு. மீனாவை பார்க்க தானே வந்தீங்க, ஏன் உடனே கிளம்புறீங்க, உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டு போங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும், நான் கடையில வாங்கிட்டு வரேன் உட்காருங்கிறாரு முத்து. அப்பா நீங்க சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆமாமா, வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடாம போனா எப்படி, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்கங்கிறாரு அண்ணாமலையும். என்ன ஏதுன்னு மீனா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போங்கம்மா. மீனா சொல்லு உங்க அம்மா கிட்டங்கிறாரு அண்ணாமலை. பா, அந்த மண்டபம் என்னன்னு விசாரிக்க தான் வந்தேன், கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். சத்யா, நீ என் கூட வாடா, அப்படியே நான் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு முத்து சொல்ல, இல்ல மாமா பரவாயில்ல இருக்கட்டும்னு சத்யா சொல்ல, டேய் வாடா அப்படின்னு கழுத்துல கைய போட்டு உரிமையா இழுத்துட்டு போறாரு முத்து. ஏங்க, இப்ப என்ன அவ படுத்த படுக்கையாவா இருக்கிறா, வந்தோமா போனோமான்னு இல்லாம இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டு போறேங்கிறாங்க அப்படின்னு நாரவாய திறக்கிறாங்க விஜயா. வாய பாரு, நல்ல வார்த்தையே வராதா, நீயா சமைச்சு கொடுக்க போற, அவங்கள வச்சுட்டு இப்படி பேசுற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, என்னைய மட்டும் திட்டுங்க, மத்தவங்க கிட்ட மட்டும் நல்லா பேசுங்க அப்படிங்கிற விஜயா பேயி அதோட சேர்ல இருந்து எழுந்து போகுது. ரோஹிணி ஷோரூம்க்கு வர பின்னாடி யாரோ 2 லேடிஸ் வர்றாங்க. மனோஜ் ஒரு கஸ்டமர் கிட்ட, சார் இது புதுசா லான்ச் பண்ண ப்ராடக்ட், சம்மர் ஆஃபர் வேற போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, இதை எடுத்தா நல்லா இருக்கும்னு அவர் சொல்லிட்டு இருக்க, ஓகேங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி பக்கத்துல வர, அப்பதான் ரோஹிணிய புதுசா பாக்குற மாதிரி மனோஜ் பாக்குறாரு. மனோஜ் சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஸ்டாஃப் கிட்ட கூப்பிட்டு அந்த பேம்ப்ளெட்டை கொடுக்குறாரு மனோஜ். அவரு வாங்க சார்னு கூட்டிட்டு போக, மனோஜ் கோச்சிட்டு போற பொண்டாட்டி மாதிரி திரும்பி போறாரு. ரோகிணியும் பின்னாடியே போய் மனோஜ்னு கூப்பிட, நீ எதுக்கு இங்க வந்தங்கிறாரு மனோஜ். நான் எப்படி வராம இருப்பேன், நீ ஃபீவரா இருக்குன்னு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்த, ரெஸ்ட் எடுக்காம ஷோரூம்க்கு கிளம்பி வந்துட்ட, இந்த டைம்ல வெளியே சாப்பிட்டா ஃபீவர் இன்னும் அதிகமாயிடும், அதனால நானே உனக்கு லஞ்ச் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்னு நீ ரோகிணி நீட்ட, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. மனோஜ் உனக்கு ஃபீவரா இருக்கு, அதனால உனக்கு உப்பு காரம் சேர்க்காம சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, காலையிலேயே அம்மா ரொம்ப திட்டினாங்க, இப்ப நீ வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, இன்னும் கோவப்படுவாங்க, உன்னதான் திட்டுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, இப்ப எல்லா நேரமும் அவங்க என்ன திட்டிட்டு தானே இருக்காங்க, எனக்கு ஒண்ணு அத பத்தி கவலை இல்ல, உன்னை பத்தி கவலைப்படாம என்னால இருக்கவும் முடியாது, வா சாப்பிடுவான்னு ரோகிணி சொல்ல, இல்ல ரோகிணி நான் சொல்றத கேளு, நீ முதல்ல கிளம்புங்கிறாரு மனோஜ். ஏன் மனோஜ் இப்படி பேசுறேன்னு ரோகிணி கேட்க, ப்ளீஸ் ரோகிணி, நானே ஆல்ரெடி டயர்டா இருக்கேன், என்னால உன்கிட்ட ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் திரும்பிக்க, அப்ப இதுக்கப்புறம் உங்க அம்மா சொன்னதான் நீ என்கிட்ட பழைய மாதிரி பேசுவ இல்ல, உங்க அம்மா சொல்லிதான் நீ என்ன லவ் பண்ணியா, அவங்கள கேட்டுதான் நாம லவ் பண்ண ஆரம்பிச்சோமா, இல்ல அவங்கள கேட்டுட்டுதான் இந்த ஷோரூமை நாம ஸ்டார்ட் பண்ணோமா அப்படின்னு ரோகிணி கேட்க, அதெல்லாம் வேற, இப்ப சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கே தெரியும், நீ ஒரு தப்பு பண்ணிருக்க, எதுவுமே நடக்காத மாதிரி ஈஸியா கிராஸ் பண்ணிட்டுலாம் போக முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்ப நீ பழைய மாதிரி என்கிட்ட இருக்கவே மாட்டியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதுக்கு முதல்ல அம்மாவோட கோவம் குறையணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்பா அவங்களுக்கு கோவம் போகலன்னா லைஃப் லாங் நீ இப்படியே இருப்பியா, சரி இப்ப அவங்க கோவம் போறதுக்கு நான் என்ன செய்யணும் அதையாச்சும் சொல்லுங்கிறாங்க ரோஹிணி. அத நீதான் யோசிக்கணும்னு மனோஜ் சொல்ல, ஏய் நீ யோசிக்க மாட்டியா, என் கூட பழைய மாதிரி இருக்கணும், பேசணும், ஒன்னா வாழணும்னு உனக்கு ஆசையே இல்லையா, நான் ஒண்ணு உனக்கு துரோகம் பண்ணல மனோஜ், உன் மேல இருக்க லவ் எனக்கு என்னைக்குமே குறையாத மனோஜ், இப்பவும் நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் இப்ப லஞ்ச் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, நீ இங்க வந்தது தப்புதான் அப்படின்னு மனோஜ் அவரு ஸ்டாண்ட்லயே நிக்க, ஆமா தப்புதான், நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை பத்தி புரிஞ்சுக்காம வந்துட்டேன், உனக்கும் என் மேல லவ் இருக்கும்னு நினைச்சிட்டேன்,
அப்படி இருந்திருந்தா நீ எந்த இடத்துலயும் என்ன விட்டு குடுத்திருக்க மாட்டல்ல. பரவாயில்ல. உன் அம்மா சொன்னாதான் உன் ஒய்ஃப் கிட்ட கூட நீ பேசுவ இல்ல. ஓகே மனோஜ், நீ இப்படியே இரு. உன் அம்மா சொன்னா மட்டும் செய். நான் உனக்கு வேணாம்ல. ஆனா இப்ப கூட உன் அம்மா உனக்காக வந்து நிக்கல. நான் தான் உன் மேல கேர் வச்சு உனக்காக லஞ்ச் எடுத்துட்டு வந்தேன். அது உனக்கு எப்படி புரிய போகுது? நான் கிளம்புறேன். இந்த லஞ்ச எடுத்துட்டு போகவா, வச்சுட்டு போகவா அப்படின்னு ரோகிணி கேட்க, மனோஜ் அப்பவுமே ஃபார்மா நிக்கிறாரு வாய் திறக்காம. லஞ்ச் பேக்க டேபிள்ல வச்சுட்டு ரோகிணி போய்கிட்டே இருக்க, மனோஜ் யோசனையா நிக்கிறாரு. சார் ஏங்க சார் மேடம் அனுப்புனீங்க அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் வந்து கேட்க, நீ அத கேக்குற? நீ போய் வேலைய பாருங்கிறாரு மனோஜ். அது இல்ல சார், மேடம் இருந்தப்ப பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் ஷோரூமுக்கு யாரும் பெருசா வர்றதே இல்லைங்க சார். இப்ப கூட பாருங்க, மேடம் வந்தப்ப 2 கஸ்டமர் வந்தாங்க. அவங்க போன உடனே அவங்களும் போயிட்டாங்க. மேடம் இருந்த வரையிலும் யாரையும் எதுவும் வாங்காம வெளிய விட்டதே இல்லைங்க சார். மேடம் போயிட்டாங்க, கஸ்டமர் வருவாங்களா அப்படின்னு ஸ்டாஃப் ஏக்கமா கேட்க, அதெல்லாம் வருவாங்க. என் பர்சனல் விஷயத்துல தலையிடாத, போய் வேலைய பாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, சாரி சார்னு உண்மையான வருத்தத்தோட போறாரு அந்த ஸ்டாஃப். விஜயா கிச்சன்ல நின்னு வடசட்டில எதையோ கிண்டிக்கிட்டே, ஷோ நிக்க முடியல. சமைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிச்சன்ல நிக்கவே முடியல. கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. இவர் வேற நாம தான் சமைக்கணும்னு அடம் பண்றாரு. ஐயோ இந்த கரண்டி வேற நிக்க மாட்டேங்குது. ஐயோ சுடுதே அப்படின்னு விஜயா ஏகப்பட்ட டிராமாவை போட்டுட்டு இருக்க. விஜயா அப்படின்னு பார்வதி கூப்பிட, வார் பார்வதி, நான் கிச்சன்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்க. என்ன நீ சமைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்வதி கேட்க, என்ன பண்றது, அந்த பூ கட்டுறவ எங்கேயோ போய் கைய உடைச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு விஜயா கடுப்பா சொல்ல, பூ கட்டுறவன்னு சொல்லாத விஜயா. ஆமா, மீனாவுக்கு என்ன ஆச்சுங்கிறாங்க பார்வதி. ஆமா, கைய உடைச்சுக்கிட்டாலோ இல்ல சமைக்க கூடாதுன்னு வேணும்னு கையில கட்ட போட்டுட்டு வந்து நிக்கிறாளோ, யாருக்கு தெரியும். ஏன்னா அந்த முத்து இல்லாத வேலையெல்லாம் செய்வான். அவளும் அதே மாதிரி செய்யறவ தானே அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா ஒரு மாதிரியா பார்த்துட்டு, முத்து மீனாலாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, உனக்கு தெரியல அவங்கள பத்தி. அவ கட்டு போட்டுக்கிட்டு வந்துட்டான்னு அந்த மனுஷன் என்னைய சமைக்க சொல்லிட்டாரு. சோ என்ன பண்றது, நான் வேற சமையல் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வேகாத வெயில்ல சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்வதி. எப்படி அனல் அடிக்குது பாருன்னு புலம்ப, ஒரு நாளைக்கு நிக்கிறதுக்கே உனக்கு இப்படி இருக்கு. மீனா தினமும் பூ விக்கிறதையும் பாத்துக்கிட்டு இதையும் பண்றால அப்படின்னு பார்வதி சொல்ல, அதெல்லாம் விஜயாவுக்கு உரைக்கவா போகுது. அதானே, நீ எப்பவும் அந்த பூக்கட்டுறவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு விஜயா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் மருமகள்கள்லயே மீனாவுக்கு தான் ரொம்ப நல்ல மனசு. ஏழை பொண்ணு, மனசுல கள்ளங்கபடம் இல்லாம பேசுவா அப்படின்னு பார்வதி சொல்ல, யாரு அவளுக்கு தெரியாதா? நீ வேற, விட்டா ஊரையே வித்துடுவா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. சரி சரி, நான் போய் மீனாவை பாத்துட்டு வர்றேன். எங்க அவன்னு பார்வதி கேட்க, நீ என்ன பாக்க வந்தியா இல்ல அவளை பாக்க வந்தியா அப்படின்னு விஜயா கடுப்பா சொல்ல, ஆமா, நீ அவளுக்கு அடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளை போய் பாக்கலன்னா எப்படி இருக்குங்கிறாங்க பார்வதி. பாவம் ரூம்ல தானே இருக்கா, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு பார்வதி போக விஜயா கடுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவுல முத்து சத்யாவோட அந்த மண்டப மேனேஜர் வந்து பாக்குறாரு. சார், என் பொண்டாட்டிக்கு எதிரா ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு. அவ ஆர்டர வாங்கிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்கன்னு முத்து அவர்கிட்ட சொல்ல, நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்புறம் டைம் முடிஞ்சு போச்சு. ஆர்டர் கேட்டு வந்த இன்னொரு ஆள் எங்கிட்ட வந்து டைம் முடிஞ்சு போச்சு, பார்ட்டி வரல, எங்களுக்கு கொடுங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் போய்கிட்டு இருக்க. சார் 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 அப்படின்னு முத்து அவர் முன்னாடி வந்து நின்னு, சார் இப்ப அந்த ஆர்டரை யாருங்க சார் எடுத்திருக்காங்கன்னு கேக்குறாரு. அது எதுக்குப்பா உனக்குன்னு மேனேஜர் கேட்க, இல்ல சார் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் அப்படின்னு முத்து கேட்க, அது நம்ம சிந்தாமணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான்ப்பா கொடுத்துருக்கோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, முத்துவுக்கு சகலமும் புரிகிற மாதிரி பொறி தட்டுது. நடந்த சதிக்கான காரணகர்த்தாவை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இனி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாருன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.